ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சைடு எபிசோட் 22ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம மையமை கடத்துறதுக்காக 2 பேர் வந்து மார்க்கெட்லயே வச்சு நம்ம மையமை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவங்க அம்மாவும் இருந்ததால அவங்க அம்மா வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களே அடிச்சு போட்டுற. அப்ப ஜோடும் வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணா அவனையும் அடிச்சு போட்டுறாங்க. அப்ப நல்ல வேலையா நம்ம சூச்சாய் போயிட்டு மனாவை கூட்டிட்டு வர அதே சமயத்துல அந்த இடத்துல டெமோனும் தான் இருந்திருப்பான். இவங்க 2 பேருமே வந்து அங்குள்ள ஆளுங்களை அடிச்சு போட அந்த சமயத்துல தான் டெமோனுக்கும் தெரியுது இவனோட ஆளுங்க தான் அங்க வந்து நம்ம மையமா ஹர்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னு தெரியுது. டேய் நீயாடாங்க, அவனும் வயித்துல குத்தி விட்டுட்டு அங்க இருந்து ஓடியே போயிருந்திருப்பானுங்க. நம்ம மனாவும் மையமா தூக்கி விடலான்னு பக்கத்துல போக அவங்க அம்மா கூட தானே இருக்காங்க. அவங்க அம்மா என் பொண்ணை தொடாதடான்னு சொல்லி வேகமா கத்த அங்க அவங்க ஃபேமிலியே இருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவை தவிர எல்லாருமே ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே. எல்லாருமே நம்ம ஹீரோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ம மையம் அவங்க அம்மா சாட் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹீரோ அப்பா பார்த்துட்டு என்ன நம்ம வீட்டுக்கு புதுசா ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, அது யாரு, நம்ம மையம் கூட்டிட்டு வராங்க, மையம்க்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இருந்துட்டு அப்பா அங்க பெரிய பிரச்சனையே நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்ல அது சரி இது யாருன்னு கேட்க மையமோட அம்மாவான்னு சொல்ல அவருக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. ஏன்னா சாட் வந்துட்டு இங்க அனாதை பொண்ணுதான் அப்படின்ட்டு நம்ம மையமா விட்டுருப்பான். அதனால அவருமே ஷாக் ஆக ஸ்ரீ இருந்துட்டு அப்பா எங்களுக்கே இப்படிதான்ப்பா ஷாக்கா இருந்துச்சு, மையமோட அம்மான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சைசமோ சோசமாவோட அம்மா தான், இவ என்னுடைய பொண்ணு பிசைமை சோசமா என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட ஒரே வாரிசு இவ தான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அது இல்லாத சைசமோ சோசமா ஒரு ஆக்டர்ஸ்னு சொல்லவும் இன்னும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இவ்வளவு நாளா பொய் பிடிச்சுக்கிட்டு என் வீட்டுல இருந்தீங்களா அப்படின்ட்டு சாட்டை முறைச்சு பார்க்க நம்ம மையம் இருந்துட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுல பொய் சொல்லிட்டு இவ்வளவு நாளா தங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட ஆரம்பிக்கவும் மன பக்கத்துல தானே இருக்கா. மன இருந்துட்டு அம்மா அவ பொய் எல்லாம் சொல்ல கிடையாது, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் இவ சைசமோ சோசமாங்கிறது அப்படின்ட்டு மன சொல்ல அப்ப நம்ம ஸ்ரீ இருந்துட்டு அம்மா அவ பெரிய பணக்காரிமா, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறதுக்கு ஹீரோட அம்மா அவ எவ்வளவுதான் இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நக்கல சிரிச்சுக்கிட்டே நம்ம மையம் பக்கத்துல வந்துட்டு நீ யாரா இருந்தாதான் எனக்கு என்ன, நீ எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலும் எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது, நீ என்னுடைய மருமகளா வரவே முடியாது அப்படின்ட்டு கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்க நம்ம சைசமோனோட அம்மாவும் பக்கத்துல அப்படியே முறைச்சுக்கிட்டே போவாங்களா. ஆக்சுவலா இவங்க ரொம்ப கோவக்காரங்க போல இருக்கு, கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிருவாங்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் அவங்கள பிடிச்சுக்கிட்டு அம்மா எதுவும் நடந்துடக்கூடாது வேண்டாமா வாங்க வாங்கன்னு பிடிச்சு இழுத்துக்கிட்டே நம்ம மையமும் சாட்டும் பிடிச்சு தள்ளி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்பயும் கோவம் தாங்க முடியாது, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்களை இவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணுவா அப்படின்ட்டு கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மையம் தான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மனோவும் பக்கத்துல வர சைசம் நீ உடனே உன்னுடைய துணி எல்லாம் பேக் பண்ண, நம்ம இங்க இருந்து போறோம், பேங்காக் போகணும் அப்படின்னு சொல்ல 2 பேருக்குமே ஷாக் ஆயிடுது. அந்த சமயத்துல நம்ம ஹீரோட அம்மா அங்க ஒரு மரத்துக்கிட்டு நின்னு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோவும் நம்ம மையமா எப்படியாவது நம்ம கூட தங்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு என்ன டைம் இருக்கு, அவ என்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நானே உங்க கூட அனுப்பி வைக்கிறேங்கிற மாதிரி பேச எதுக்காகடா இங்க வெயிட் பண்ண வைக்கணும், என் பொண்ணை திரும்பவும் ஹர்ட் பண்றதுக்கு ஆளுங்க வருவாங்க, அவங்க கிட்ட என் பொண்ணை விட்டுட்டு நான் போயிட்டு பேங்காக்ல தனியா இருக்கணுமா அப்படின்ட்டு ஹீரோ பிடிச்சு செம்மையை திட்டி விட்டுட்டு ஏய் சைசமோன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த ரவுடி உங்ககிட்ட என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லு அவங்கிட்டன்னு சொல்ல அப்பதான் அந்த ரவுடியும் சொல்லி இருந்திருப்பான் இல்லையா, நீ மனம் விட்டு விலகிடு, அப்படி இல்ல அவன் பின்னாடி சுத்தினாலும் இல்ல நீ அவன் பின்னாடி சுத்தினாலும் உனக்கு கொலை பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி மிரட்டி இருப்பான் இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஆமா என்னைய அவனுங்க மன கூட இருக்க கூடாது, மன உன் கூட இருந்தாலோ இல்ல மன கூட நான் இருந்தாலும் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டினானுங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அம்மாவுக்குள்ள செம்மையா ஷாக் ஆயிடுது, மனாவுக்கும் ஷாக் ஆயிடுது. அப்ப நம்மளாலதான் இவ்வளவு ஹர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்ட்டு ஷாக்காக ஹீரோ அம்மாவும் ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து இப்படியே நகர்ந்து போயிடுறாங்க. யாரு பண்ணிருப்பா, ஒருவேளை நாம அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இவளை பத்தி புலம்பிக்கிட்டு இருந்தோம், அவ கூட நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டாலே ஒருவேளை அவ பண்ணிருப்பாளோ, சச்சா அவ அப்படியே ஆள் எல்லாம் கிடையாது, நல்லவ, அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப நம்ம மனவும் பாத்துறான் இவங்க அங்க ஒளிஞ்சிருந்து பார்த்தது இவங்க கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு உள்ள போனாங்க இல்லையா, அதெல்லாம் மனவும் பாத்துறான். அதனால அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டு அம்மா நீங்க தான் இதுக்கு காரணமா, நீங்க தான் மையமா ஹர்ட் பண்றதுக்காக ஆளை அனுப்பி வச்சிங்களான்னு கேட்க அவங்களுக்கு இன்னமும் ஷாக் ஆயிடுது. ஏடா சொல்ற, என்னை பார்த்தா உனக்கு அப்படியா தோணுது அப்படின்னு கேக்குறதுக்கு. ஆனா அவங்க மையமை என்னாலதான் ஹர்ட் பண்ணிருக்காங்க, மயம் என் கூட இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கல, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஜஸ்ட் நான் ஒரு சந்தேகமா தான் கேக்குறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணி நீங்க தான் அந்த ஆளை அனுப்பி வச்சீங்கன்னா சொல்ல கிடையாது, ஆனா ஒரு சந்தேகத்துல தான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க நீங்க தான் அனுப்பி வச்சீங்களான்னு கேக்குறதுக்கு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது, என்கிட்ட
என்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டிருக்க. ஆமாண்டா, அவ என்னுடைய எதிரி தான், அவளை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அந்த அளவுக்கு மோசமான பொம்பளை நான் கிடையாது. இவ்வளவு நேரம் அவ கூட இருந்தல்ல, உன்னை பிரைன் வாஷ் பண்ணிருப்பா, அதனால வந்துட்டு அவ சொல்றதெல்லாம் சரியா இருக்கும், நான் சொல்றதெல்லாம் உனக்கு தப்பா தோணுது, அப்படிதானே? இனிமேல என் மூஞ்சிலேயே முழிக்காத, என்கிட்ட பேசுற வலை வச்சுக்காதடா அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுறாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் நம்ம மயமும் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு நிமிஷம் கஷ்டமா தான் இருக்குது. நம்மள ஹர்ட் பண்றதுக்காக இவங்க ஒருவேளை ஆள் அனுப்பி வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டா இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஆள் இல்லையோன்னு அவங்களுக்கும் தோணுது. அதுக்கப்புறம் நம்ம மயம் அவங்க அம்மாவையும் சாட்டையும் அவங்க தங்கி இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அவங்க பேக் எல்லாம் பேக் பண்றதுக்காக. அந்த ரூமை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இவ்வளவு சின்ன ரூம், அது இடியாமட்ட இடத்துல என் மக இருக்கா அப்படின்ட்டு உள்ள கூட அவங்களுக்கு போறதுக்கே மனசு வரல. நீ போயிட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மையமா, அம்மா நான் இங்கே இருக்கேன், சாட் தானே சொல்லியிருக்கான் என்னை லீடிங் ஆக்ட்ரஸா எடுக்கணும்ட்டு, அதுக்காக தானே நான் இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், தங்கி இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நீ இங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல இருக்கே, இப்படியாமட்ட இடத்துல இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறதுக்கு, இது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு தானே ஆகணும், என்னுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும், நான் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்க. ஆனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம மகளை இப்படியாமட்ட இடத்துல விடணுமான்ட்டு யோசிக்க, அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், என்னை நம்புங்கம்மா, நான் சீக்கிரமாவே என்னுடைய பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாவே பேங்காக் வரதானே போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தவும், சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாட்டை தனியா கூட்டிட்டு வந்துட்டு, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, என் பொண்ணு இங்க வேலை செய்யறதுக்காக இங்க அனுப்பி வச்சுட்டு அங்க வேற ஒரு பொண்ணை லீடிங் ஆக்ட்ரஸா எடுத்துட்டீங்க, என் பொண்ணுகிட்டயும் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிற, அவளுக்கும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா, இங்க வந்து இத்தனை மாசமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கா, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லாம வேற ஒரு பொண்ணு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த வழியில வர நம்ம மனா கேட்டுறான். மயமுக்கு ஹர்ட் ஆயிருந்திருக்கும் இல்லையா, அதனால மருந்து எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு தான் அவன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் பார்க்க வர, அவங்க மக்வா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஆமாண்டா நான் தான் ஆளை அனுப்பி வச்சு அவளை அடிக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, மன அம்மா இந்த அளவுக்கு என்னை ஹேட் பண்றாங்களா மக்வா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்வா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ பின்னாடியே வந்துட்டு சாய்சமோன்னு கூப்பிட, நம்ம சாய்சமோனும் திரும்பி பார்த்துட்டு, நீ ஏன் அந்த நேம வச்சு என்னை கூப்பிடுற, உனக்கு கஷ்டமா இருக்கா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்னு அப்படின்னு கேக்குறதுக்கு, அது உன்னுடைய ஜஸ்ட் நேம் மட்டும்தான், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் உன்னை தான் லவ் பண்றேன், உன்னுடைய நேம்ல எனக்கு எதா இருந்தாலும் பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது உனக்காக தான் ஃபர்ஸ்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு எங்கேயும் அடிப்படல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, அங்க ஏற்கனவே அந்த ரவுடிங்க எல்லாம் உன்னை போட்டு அடிச்சானுங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அடிபட்டிருக்கும், அதிகமா அடிப்படலனாலும் லைட்டா அடிபட்டிருக்கும், அதுக்காக மருந்து போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் என்னை நானே பாத்துக்குவேன், அவனுங்க மட்டும் எனக்கு வசமா மாட்டியிருந்தானுங்களே, அவனுங்க என்னை வந்து அடிக்க தான் வந்தானுங்க, அப்பயும் கூட நான் அவனுங்களை விடலையே, நானும் அவனுங்களை நல்லா அடிச்சனே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் அங்க இருந்து போக பார்க்க அப்படியே மன அவங்கள பின்னாடி இருந்து பண்ணிக்கிட்டு ஐம் சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சாட்டும் அங்க வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறத பாத்துடுறாங்க. ஷாக் ஆயிட்டு என்ன நடக்குது இங்கன்ட்டு கத்த, இவங்க ரெண்டு பேருமே விலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் பேசுறதுக்காக வருவாங்க. ஆனா அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. நீ முதல்ல பேசாத, என் கூட வா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிட, அம்மா வேண்டாமாங்க, நீ முதல்ல வாயை மூடு, நீ எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு மனவை தனியா கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பின்னாடியே நம்ம சாட்டும் நம்ம ஹீரோயினும் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எடுத்த உடனே நம்ம ஹீரோவோ, நான் சாய்சமோனா லவ் பண்றேன்னு சொல்ல, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு, அவ தெரியும், உங்களுடைய பொண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்ல, அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது, உங்க அம்மாவுக்கு அவளை சுத்தமாவே பிடிக்கல, உங்க அம்மாவுக்கே பிடிக்காதப்ப நீ எப்படி அவளை லவ் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால நீ தேவையில்லாத கற்பனை கோட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காத, உனக்கு இது தேவையில்லாத வேலை, அவளை விட்டு விலைக்கிறங்கிறதுக்கு என்னால அவ்வளவு பண்ண முடியாது, அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது, சாய்சமோன் பேங்காக்ல பெரிய ஆக்ட்ரஸ் ஆக போறா, அவ கூடிய சீக்கிரத்திலேயே பேங்காக்கு போயிட போறா, அப்புறம் எப்படி நீங்க லவ் பண்ண முடியும், அது இல்லாத நீ ஒரு ஜஸ்ட் சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கிறவன் தானே, நீ எப்படி சாய்சமோனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேச, அந்த சமயம் பார்த்து நம்ம மையமுக்கும் சாட்டுக்கும் அவங்க மரத்துக்கு அடியில நின்னுதை இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க மரத்துல நல்ல எறும்பு இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த எறும்பெல்லாம் இவங்களை கடிக்க ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து விலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கேட்க முடியாத அளவுக்கு தூரமா வந்துடுறாங்க. அப்ப மனவும், நீங்க சாட் கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், மையமுக்கு இப்ப அந்த படத்துல வாய்ப்பே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு பதிலா வேற ஒரு ஆளை இப்ப போட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியும், நீங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படிங்கவும் அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இது இப்ப வரைக்கும் என் மகளுக்கு தெரியாது இல்லன்னு கேக்குறதுக்கு, இல்ல அவளுக்கு தெரியாத நான் சொல்லல,
சொல்லல. அவளை தெரியும், அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பிடிவாதக்காரி. அவ நினைச்சதை அடையலன்னா எவ்வளவு மனசு கஷ்டப்படுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அவகிட்ட சொல்லல. இப்ப நீங்க பேங்காக்கு அவளை கூட்டிட்டு போனீங்கன்னா கூட அவளுக்கு அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவ ரொம்பவே வருத்தப்படுவா. அதை பார்த்து நீங்களும் கஷ்டப்படுவீங்க. அவ இங்க இருந்தான்னா கொஞ்ச நாளைக்கு அதை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்குள்ள அவளுக்கு மறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்ல கொஞ்சம் சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ட்டு மன சொல்றதுக்கு. அப்பனா நீ என் மக இங்க இருக்கிற வரைக்கும் அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் அங்க இருந்து பேங்காக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம மையமும் வழி அனுப்பி வைக்கக்குள்ள நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா லீடிங் ஆக்ட்ரஸா வரதான் போறேன். ஷார்ட் மட்டும் ஏதாவது இடமுடி பண்ணட்டும், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டியதான் வைக்கிறாங்க. ஆனா அங்க நடக்கிற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சாயிச்சோ நிலைமை என்ன ஆகும்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பேங்காக்கு கிளம்பிடுறாங்க. மனவும் அவங்கள அனுப்பி வச்சுட்டு வர அவங்க அம்மா ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறதுக்காக ஃபேமிலியாவே உட்காந்து காய்கறி எல்லாம் நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பூண்டெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. மனோவை பார்த்த உடனே அந்த பூண்டை இடிக்கிறேன்ட்டு டங்கு டங்குன்னு இடிக்கிற இடியில எல்லாருமே ஆட்டம் கண்டு போயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் பார்த்துட்டு நீ எதுவும் இடிக்க வேண்டாம், போய் நம்ம பொண்ணு கிட்ட கொடு, அவ பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடவும் அவங்க மக கிட்ட கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல முட்டை உடச்சு ஊத்தி இருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து கலக்குறேன்ட்டு வேக வேகமா கலக்க இதெல்லாம் பாக்குற மனவுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது, நம்ம கேட்டதால அம்மா கோவமா இருக்காங்க அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம மன அம்மாவும் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, நீ இந்த மாதிரி ஏதாவது ஆள் அனுப்பியோ மயமா அடிக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்கு. நான் ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்றேன், நான்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பாவம்ல அப்படிங்கிற மாதிரி நடிச்சு அவங்க ஏமாத்துறாங்க அவங்க ஃப்ரெண்டையே. அவங்களும் அதான பார்த்தேன், என் ஃப்ரெண்டாவது அப்படி எல்லாம் பண்றதாவது அவ ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சிட்டியில தான் காட்டுறாங்க. சிட்டியில சாட்டுக்கு பெரிய பிரச்சனையே உண்டாக்கிட்டு இருக்குது போல இருக்கு. அவங்க கம்பெனியவே இந்த ஜெனரல் வந்து நின்னுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான், நீ இங்க சீக்கிரமாவே என் மகளை ஆக்ட்ரஸ் ஆக்க போறீங்களா, இல்ல உங்க பேர்ல ஏதாவது கேஸ் போட்டு உங்க கம்பெனியை திவால் ஆக்குறதுக்காக ஏதாவது பண்ணணுமா அப்படின்ட்டு வந்து நல்லா மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் மிரட்டுறதாலதான் இவங்க ரெண்டு பேருமே பயந்துகிட்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் சாட்டும் இந்த லேடியும் தனியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப லொகேஷன் என்ன பண்றது, எந்த இடத்துல ஷூட் பண்றதுன்னு சாட் கேட்டுக்கிட்டு இருக்க. அதை பத்தி எல்லாம் நாம கவலைப்பட தேவையே இல்ல, ஜெனரலே முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல நீ என்ன சொல்றன்னு கேட்க, ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தான் ஷூட்டிங் பண்றதுக்காகவும் இவங்க போக போறாங்க போல இருக்குது. இந்த ஜெனரலுக்கும் அங்க வேலை இருக்கு இல்லையா, நம்ம மனோடைய நிலத்தெல்லாம் புடுங்கி ஆகணும்னு தானே அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய வேலைக்காக அவன் பொண்ணுடைய ஷூட்டிங் நடக்கிற இடத்த லொகேஷனையே சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான் போல இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச சாட்டும் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்ல அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க, அங்கேயா போறீங்க, என் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்ட்டு அவங்க புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூவிக்காக ஒரு ஆக்டரை செலக்ட் பண்ணி இருப்பாங்க இல்லையா, அவன் அந்த கிராமத்தை அப்படியே பாத்துக்கிட்டே வர அங்க இந்த கிராங்கோடைய கடையை பாக்குறான். அந்த கடைக்குள்ளேயே உள்ள போயிடுறான். அங்க அவனுடைய போட்டோ வச்சுதான் இவ பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பா போல இருக்குது. ஒரு அட்வர்டைஸ் பண்ணிருப்பான் போல இருக்கு டூரிஸ்டுக்கு எதுக்கோ. அந்த போட்டோவை பெருசா மாட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கா. இவனும் முன்னாடி போய் நிக்க அந்த பொண்ணு முதல்ல யாரோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறா. உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையான்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க அங்க அவன் போஸ்டருக்கு முன்னாடியே நின்னுட்டு அந்த போஸ்ட் எப்படி இருக்கோ அதே போல நின்னு காட்ட அப்பதான் அவளுக்கு இவர் இந்த ஆக்டர் அப்படிங்கறது தெரிய வருது. ரொம்ப குஷி ஆயிடுறா. அப்புறம் ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸா ஆகிட்டு பார்த்த உடனே ஃப்ரெண்டும் ஆயிடுறாங்க. அப்புறம் க்ரோங்கே நீ இந்த இடத்துல கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறியா, இங்க உள்ள இடத்தெல்லாம் நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த பொண்ணும் யோசிக்காம கண்டிப்பா வரேன், இந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பீச் அது இதுன்னு சுத்தி சுத்தி பார்க்க வேண்டியது. ரெண்டு பேரும் சைக்கிள்ல ஒன்னா வராங்க. அப்புறம் இந்த கிராங்க அந்த சைக்கிள்ல கூட்டிட்டு வந்து அவங்க கிட்டையும் விட்டுட்டு நீ இன்னைக்கு எல்லா இடத்தையும் எனக்கு காட்டின, சோ அதனால நீ நாளைக்கு என் கூட டவுனுக்கு வரியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு போடுற மாதிரி தோணுது. அவளும் யோசிக்காம கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லிடுறா. இவ காலையில இருந்தே கடையை மூடி தானே வச்சிருந்திருப்பா. அதனால அவங்க அம்மா கேம்லிங் விளையாடுற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு டெமான் அங்க உட்காந்துருப்பான். டெமான் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா கடையெல்லாம் காலையில இருந்து மூடி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறதுக்கு எனக்கு தெரியாதம்மா நான் மூடி வைக்கல, நான் காலையில இருந்து கடை பக்கமே போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவளும் உள்ள வர அம்மா நான் தான் மூடி வச்சுட்டு வெளியே போயிருந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்திருந்தாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள நான் பார்த்ததால அவங்க என்னையும் இந்த நம்ம இடத்தையே சுத்தி காட்ட சொன்னாங்களா, அதனால நம்ம ஊரை சுத்தி காட்டுறதுக்காக அவங்கள கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. டெமானும் சந்தேகமா கேட்பான், உனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ்னே கிடையாது, நீ ஒரே ஆள் பின்னாடிதான் சுத்திட்டு இருக்க, மனா பின்னாடி, அவனும் உன்னை பாக்குறதே கிடையாது, நீ யார ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு போன அப்படின்ட்டு டவுட்டோட கேக்குறதுக்கு அதெல்லாம் உனக்கு தெரியாது, என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறவங்களாம் உனக்கு தெரியுமா, அவங்க என்னுடைய க்ரஷ் அப்படின்ட்டு வாய்க்குள்ளேயே
சொல்லிக்கிட்டு போயிடுறா. ஆனாலும் டெமானுக்கு சந்தேகமா தான் இருக்கு, இவ யார சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்பா எனக்கு தெரிஞ்சு மனாவை தர இவளுக்கு யாருமே பிடிக்காது, இவ என்ன பொய் சொல்றானே தெரியலப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவரு அதெல்லாம் கண்டுக்கல. அவ எதை பண்ணனாலும் கரெக்டா தான் பண்ணுவா, நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாத, நான் உனக்கு சொன்ன வேலையை சீக்கிரம் முடி அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்ன வேலை எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்குது, ஸ்ரீய உன் வலையில விழ வச்சுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அதுக்கு டெமாண்ட் இருந்துட்டு, அப்பா அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க தான் எனக்காக பேச, அவ ஏற்கனவே சிங்கிங் பண்றதுன்னா அவளுக்கு உயிர், அதனால நீங்க ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டாகணும், அவள அதுல சிங்கிங் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ஆளும் ஒத்துக்கிறாரு. இங்க நம்ம மையம் ப்ளம் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்க, அப்ப வழியிலேயே ஹீரோட அம்மாவும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஆண்டி சொல்லுங்க ஏதாவது வேலை இருக்கா, அதனாலதான் நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சைசமா நான் உனக்கு ஏதாவது வேலை வச்சா உங்க அம்மா என்ன ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் உங்களுடைய ஒர்க்கர் தான் இப்ப வரைக்கும், நீங்க எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு வேலை வைக்கணும்னா சொல்லுங்க, என்ன வேலையா இருந்தாலும் நான் செய்யறேங்கிற மாதிரி நம்ம மையமும் அமைதியா தான் கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அம்மா இருந்துட்டு, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியான்னு கேக்குறதுக்கு, ஆமா கண்டிப்பா கேப்பன்னு சொல்ல, அப்பனா நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்றீங்க ஆன்டின்னு கேக்குறதுக்கு, நீ இங்க இருந்து போயிடு, என் பையனும் அவன் இங்க இருக்கிறவன், நீயோ பேங்காக்ல ஒரு ஆக்ட்ரஸ், உனக்கும் அவனுக்கு சரி ஆகாது, நீ எப்படி கொஞ்ச நாள்ல நீ இங்க இருந்து போக போறவ தானே, அப்ப அவன் மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னை நினைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், அதை பார்க்க என்னால முடியாது, நீ இப்பயே இங்க இருந்து விலகி அவனை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. டெமோனா அவங்க அப்பா கிட்ட ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வாய்ப்பை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு ஸ்ரீக்காக கேட்டிருந்தான் இல்லையா, அதுக்கான ஆஃபர் லெட்டரையும் கொண்டு வந்து நம்ம ஸ்ரீ கிட்ட காட்ட, ஸ்ரீயா செம்மையா ஹாப்பி ஆயிடுறாங்க, நான் ரேடியோ ஸ்டேஷன்ல பாட போறேனா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு டெமோனை கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி கத்தாதங்க, ரொம்ப தேங்க்யூப்பா, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது எனக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மையமா ஊரை விட்டே போயிடு, என் மகனை விட்டே போயிடுன்னு ஹீரோட அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால சோகமாயிட்டு அப்படியே வயல்வெளி சரியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இங்க வந்திருந்தப்ப மனா கூட எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய ஹாப்பியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, மன மேல உருண்டு பிறண்டது, அவனை ஃபர்ஸ்ட் காப்பாத்துறதுக்காக ஹீரோ மாதிரி வந்திருப்பான் அந்த விஷயம், அதுக்கப்புறம் மரத்துல இருந்து கீழே விழ போக அப்படியே தாங்கி பிடிச்சிருந்திருப்பான், நிறைய விஷயங்களை யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் எப்படி மனம் விட்டு போகிறது, என்னை மன வாழ்க்கையில இருந்து விலகி போன்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே சோகத்தோடு யோசிச்சுட்டு போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்ட்டு அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுலயே வர இந்த பில்மை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற இடத்துக்கே அந்த குரூப்பே இங்க வரப்போகுது. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.